டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் எடுத்துரைத்திருக்கிறார்? மணிமாறன், தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் தற்போது சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பு சரியாக 11:15 மணிக்கு துவங்கியது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நீடித்து வருகிறது. தற்போது சந்திப்பு முடிந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாகனமானது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சி தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியுடனான தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிறைவடைந்திருக்கிறதாக தகவல்களாக இருக்கின்றன. இந்த சந்திப்பின் போது தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களும் உடன் இருந்திருக்கிறார். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தான் இவரது எதிரணியை சார்ந்த ஓபிஎஸ் தலைமையிலான குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக முதல்வரும் தற்போது சந்தித்து பேசிக் கொண்டிருப்பது ஒரு அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சந்திப்பில் வெறும் அரசு ரீதியான சந்திப்பு மட்டும்தான் இருக்கா, அதை தாண்டி அரசியல் ரீதியான சந்திப்புகளும் ஆலோசனைகளும் இடம்பெற்றிருக்கா, இதோட முக்கியத்துவம் என்ன என்கிற பல்வேறு விதமான கேள்விகளும் யூகங்களும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்களுக்கு மத்திய அரசினுடைய உதவிகளையும் நிதி உதவியும் கோர இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி மிக கடுமையான வறட்சி என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக மத்திய அரசினுடைய நிதி உதவியை கோர இருக்கிறார். மத்திய அரசோட உதவியோட தமிழகத்தில் பல்வேறு விதமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது ஹவுசிங் ஸ்கீம்ஸ், ரோடு ப்ராஜெக்ட், பிரைம் மினிஸ்டர் கிராம் சதக் யோஜனா, ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி பல்வேறு விதமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு மத்திய அரசு சார்பில் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த நிதி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவை மட்டுமல்லாமல் 14வது நிதிக்குழு பரிந்துரைத்த அந்த தொகையினை இந்த ஆண்டிற்கான முதல் கட்ட தொகையினை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் கடன் தள்ளுபடி என்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். எனவே அது தொடர்பாகவும் பிரதமருடைய கவனத்திற்கு அவர் கொண்டு சென்றிருக்கிறார். இவை மட்டுமில்லாமல் மீனவர்கள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்று அரசு வட்டாரங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அவை தாண்டி அரசியல் ரீதியான சில விஷயங்களும் பேசப்பட்டிருப்பதாக அரசுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தரப்பில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விவகாரங்கள் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எதற்கெல்லாம் மத்திய அரசு செவிசாய்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்த தகவல் சொல்ல முடியும்? சும்மா இந்த சந்திப்பின் போது தமிழக அரசு புதிதாக எந்த கோரிக்கையும் வைத்திருக்கின்ற சாத்தியமில்லை. ஏற்கனவே கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு பிரதமரை சந்தித்த போது பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருந்தார். மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு விவகாரம், மீனவர்கள் கைது செய்யப்படுவது, குறிப்பாக வறட்சி நிவாரணம், கடன் தள்ளுபடி, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருந்தார். எனவே அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது மத்திய அரசுக்கு மேலும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் விதமாகவும் மத்திய அரசுக்கு நினைவுபடுத்துகின்ற விதமாகவும் அதே கோரிக்கைகளை மீண்டும் முன்வைத்து தொடர்ச்சியாக தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்க வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி குடியரசுத் தலைவர் தேர்தல் வர இருக்கிறது. அதற்கு இவர்கள் தரப்பினுடைய நிலைப்பாடு, உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, அது தொடர்பான விஷயங்களை எல்லாம் கூட அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் ஆளும் அமைச்சர்கள் மீது அதிரடியான பல சோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது பிரதமருடன் சந்திப்பு ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹனிகுமார்.